பிரச்சாரம் தேவையா? இந்த 21ஆம் நூற்றாண்டில் நம்ம ஒரு சனாதன தர்ம பிரச்சாரம்ங்கிறது பண்ணணுமா? அது அவசியமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. அந்த நாளில் கோவில் அப்படின்னு எடுத்துட்டாலே அதில் நிறைய ஆக்டிவிட்டீஸ் நடக்கும். அது கிராமத்து கோவிலோ நகரத்தில் இருக்கிற கோவிலோ, பண்டிகைங்கும் போது மட்டும்தான் கூட்டம் வரும், மற்ற நாள்லாம் காலியாக இருக்கும் அப்படிங்கிறது இப்போ தான். கோவிலில் எல்லா வயதினருக்கும் ஏதோ ஒன்று அவங்க என்கேஜ் பண்ணுறதுக்கு ஒரு ஆக்டிவிட்டி இருந்தது. லேடிஸ் வந்தால் விளக்கு பூஜை பண்ணுவா, குழந்தைங்க வந்தால் அங்கே நடக்கிற சமய வகுப்பு அட்டன் பண்ணுவாங்க, பெரியவங்க வந்தால் அவங்களுக்கு தனி கோஷ்டி இருக்கும். ஸோ எல்லாருக்கும் ஏதோ ஒன்று அந்த கோவிலில் இருந்தது. நிறைய கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸ் அந்த இடத்துல பண்ணுவாங்க. இப்போ இந்த நகரமயமாக்கல்ல ஓரளவு படித்தவா, டேலண்ட் இருக்கவா, அந்த டாப் சாயில்னு சொல்கிறோமே, அவள் எல்லாரும் சென்னைக்கோ பெங்களூருக்கோ நகரத்தை நோக்கி போயிடுறான். அப்போ அங்கே இருக்கும்போது அவங்க அப்பா அம்மாவையும் அங்கே கூட்டின்னு போய் வச்சிடுறோம். அப்போது கிராமத்தில் கோவிலில் நம்ம செய்யறது தொண்டு. அப்போது அந்த கோவிலில் ரெகுலராக பார்ட்டிசிபேட் பண்ணுற எத்தனை பேர் வரா, அந்த பாப்புலேஷனுங்கிறது குறைஞ்சிட்டே தான் வருது. இப்போ கோவிலில் பூஜை நடந்தாலே போகிறோம் அப்படின்னு பல கிராமத்தில் அதுதான் ரியாலிட்டி. ஆள் பற்றாக்குறை அப்படிங்கிறது இருக்குது. கோவில் தொண்டு, அது சார்ந்த குடிகள், அது சார்ந்த குல வழக்கம், அது எல்லாமே இப்போ கொஞ்சம் மாறி இருக்குங்கிறது உண்மைதான். அதை நம்ம ஒத்துண்டு தான் ஆகணும். இப்போ கோவிலில் பூஜை பண்ணுற ஒரு பிராமணர் வேணும் அப்படின்னா பல பிராமணர்கள் இன்றைக்கி நம்ம கிராமத்துலேயும் இல்லை. அப்போது நம்ம முன்னாடி இருந்த சிஸ்டம் இப்போ டிஸ்ரப்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத நாம் ஒத்துக்கணும். கிராமத்தில் போய் அங்கே இருக்கிற குழந்தைகளுக்கு அப்போ யாராவது ஒருத்தர் ஒரு நல்ல விஷயத்தை எடுத்து சொல்லித்தான் ஆகணும். இப்போ எல்லாமே ஸ்கில் பேஸ்டு அப்படின்னு தான் சொல்லின்னு இருக்கோம். யுனெஸ்கோவிலேருந்து நம்மளுடைய டே டு டே ஸ்கூல் லைஃப் வரைக்கும் ஏதாவது ஒரு தொழில் கற்றுக்கிறோம், ஒரு திறமையை வளர்த்துக்கணும், அதில் நன்னா எக்ஸல் ஆகணும், அதிலேருந்து வளர்ச்சி அடைந்து நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் ஒரு படி முன்னேறி ஓரளவுக்கு வருமானம் எல்லாரும் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்கான மூமெண்ட். எல்லாரும் அதை நோக்கி தான் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ அந்த வேல்யூ சிஸ்டம்னு ஒன்று இருக்குது. முன்னாடியெல்லாம் தாத்தா பாட்டி வீட்டில் இருக்கும்போது கதை சொல்லுவாங்க, நிறையா விளையாட டைம் கிடச்சிது, அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ் குழந்தைங்களுக்கு நிறையா இருந்தது, ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருக்கிறதுனால வீட்டில் பெரியவங்களும் நிறைய பேர் இருந்தாங்க. நகரத்தில் நம்ம வேலைக்கு போகிறதுனால பல வீடுகளில் தாத்தா பாட்டி இல்லை. அப்போ கதை சொல்கிறதுக்கும் குழந்தைங்களை என்கேஜ் பண்ணுறதுக்கும் ஆட்கள் இல்லை. சரி, இருக்கிற ஃப்ளாட் சிஸ்டமில் கதையெல்லாம் சொல்ல முடியும், வேறு யாராவது ஒருத்தர் அந்த கேப்பை ஃபில்லப் பண்ணலாம் அப்படின்னா முதல்ல அதுக்கு நல்ல டைம் வேணும். சொல்கிறவாளுக்கும் டைம் இருக்கணும், கேட்குற குழந்தைங்களுக்கும் டைம் இருக்கணும். ரொம்ப காம்படிட்டிவ் வேர்ல்டு, போட்டி உலகம், டைம் இஸ் மணி அப்படின்னு வந்துட்டதுனால எல்லோரும் வேகமாக இருக்கும், லைஃப் ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுது. அந்த படபடப்பு எல்லாத்துலேயுமே வந்துடுது. படிப்பில் இருந்து, லைஃப் ஸ்டைலில் இருந்து. ஒரு விஷயம் எனக்கு அது வேணும் அப்படின்னா அது வேணுமா வேணாமா, இட் இஸ் எ நீட் ஆர் இஸ் இட் எ லக்ஸுரி அப்படின்னு யோசித்து பார்த்து தான் பண்ணுவோம். ஆடு எல்லாருக்குமா தான் போடுறா, அது ஏழைகளுக்கும் பணக்காரனுக்கும் இல்லை. ஒரு குடிசையில் டிடிஹெச்சில் என்ன சேனல் வருதோ அதே சேனல் தான் பெரிய அப்பார்ட்மெண்ட்டில் சென்னையில் பெங்களூரில் இருக்கிறவாளுக்கும் வருது. அந்த சேனலில் என்ன விளம்பரம் வருதோ அது ரெண்டு பேருக்கும் சமமாக தான் வருது. ஒருத்தரால் அதை அஃபோர்டு பண்ண முடியும், ஒருத்தரால் அதை அஃபோர்டு பண்ண முடியாது. ஒருத்தர் லைஃப் ஸ்டைலுக்கு அந்த பொருள் தேவையானதாக இருக்கும், இன்னொருத்தர் லைஃப் ஸ்டைலுக்கு அது தேவை இல்லாதமாக தான் இருக்கும். நம்ம வாழ்க்கைக்கு தேவை என்ன, அப்போ அதோட ப்ரியாரிட்டிஸ் என்ன அப்படிங்கிறது யாராவது ஒருத்தர் சொல்லித்தானே ஆகணும். அப்போது நமக்கே நாம் ஒரு வரையறை வகுத்துக்க வேண்டியதாக இருக்குது. யார் அப் டு டேட்டாக இருக்காளோ, அவள் ட்ரெண்டியாக இருக்கா, அவள் தான் இந்த உலகத்தோட கரெக்டாக வாழறா அப்படின்னு ஒரு ஃபீலிங்கும், யார் அதிலிருந்து கொஞ்சம் பின்தங்கி இருக்காளோ அவெல்லாம் கொஞ்சம் அவுட்டேட்டடாக இருக்கா. எவ்வளவோ டெர்மினாலஜிஸ் பாருங்க, 80s கிட், 90s கிட், கொஞ்சம் அவுட்டேட்டடாக இருந்துட்டாலே பூமர் அங்கிள் அப்படின்லாம் சொல்கிறா.
நான் பல இடத்துல கிராமத்துக்கு போய் ஏதாவது கொஞ்சம் பழைய விஷயங்கள்னு ஆரம்பித்தாலே நீங்கள் பூமர் அங்கிள் ஆயிட்டீங்க, நீங்கள் யங்ஸ்டர் கிடையாது அப்படிங்கிறா. ஸோ யூ ஆர் பீயிங் டேர்ம்டு பேஸ்ட் ஆன் வாட் யூ பொசஸ். அப்போ யாராவது ஒருத்தர் பழசுன்னாலே அது மோசம், புதுசாக இருந்தாலும் அது சூப்பர் அப்படின்னு யாராவது அப்படிங்கிறதெல்லாம் இல்லை அப்படிங்கிறது யாராவது ஒருத்தர் சொல்லணும். அப்போது இதிலேருந்து ஆரம்பித்து நம்ம வாழ்க்கை முறை ஈகோயிஸ்டிக்காக இருக்காதே, விட்டு கொடுத்து வாழு. யாரை பார்த்தாலும் அடியேன் ராமானுஜதாசன் சொல்லு, நான் அவரை விட அந்த பக்தரை விட நான் இன்னும் தாழ்ந்தவன், நான் அவ்வளோ பெரிய மனுஷன் கிடையாது, தொண்டில் வித்தியாசம் கிடையாது, நானும் தொண்டு செய்கிறேன் அவரும் தொண்டு செய்கிறார். அப்போது எல்லாரும் ஒரு வாழ்க்கை முறை தான். சனாதன தர்மமே அழகான வாழ்க்கை முறையைத்தான் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கு.